கணவன் மனைவி உறவுல ஒரு கணவரோட பங்கு எப்படி இருக்கணும்னு இஸ்லாம் ரொம்ப அழகா சொல்லிக் கொடுக்குது. வாங்க அத பத்தி தான் நம்ம இப்போ ஆழமா தெரிஞ்சுக்க போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். இப்போ பல வீடுகள்ல யாருக்கும் தெரியாம ஆனா ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. முதல்ல அந்த ஒரு நவீன துரோகத்தை பத்தி தான் நாம பார்க்க போறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க மனைவி ஒரு புது தாய், உடலாலையும் மனசாலையும் ஒரு பெரிய போராட்டத்துல இருக்காங்க. அப்படிப்பட்ட நேரத்துல நீங்க உங்களே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி இதுதான். அவங்க உங்க குழந்தைய கையில வச்சிருக்கும்போது உங்க கவனம் அது எங்க இருக்கு? இதுல இருக்கிற முரண்பாட்டை பாருங்களேன். ஒரு பக்கம் அந்த தாய், அவங்களோட உலகம் தியாகம், வலி, தூக்கமில்லாத ராத்திரிகள்னு இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் கணவரோட கவனம் எங்க போகுது? ஒரு சின்ன ஸ்கிரீன்ல தெரியற ஒரு மாய உலகத்துக்குள்ள. சோஷியல் மீடியா, அடுத்தவங்க போட்டோஸ்னு. யோசிச்சு பாருங்க, உங்க மனைவி உங்க குழந்தைய கையில வச்சிருக்காங்க. அந்த நிமிஷம் எவ்வளவு புனிதமானது. அந்த நேரத்துல ஒரு கணவர் அவரோட போன்ல வேற ஒரு பெண்ணோட அழக ரசிச்சிட்டு இருந்தா அது வெறும் கவனக்குறைவு இல்லைங்க, அது ஒரு மிகப்பெரிய அநீதி, ஒரு ஆழமான துரோகம். சரி, இந்த மனநிலையிலிருந்து நாம எப்படி வெளியே வர்றது? இப்போ நம்மளோட முழு பார்வையுமே மாத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த இஸ்லாமிய பார்வைக்குள்ள போகலாம். வாங்க, சொர்க்கத்தின் தழும்புகள்னா என்னன்னு பார்க்கலாம். பாருங்க, உங்க மனைவியோட தழும்புகள் சொர்க்கத்தோட அடையாளங்கள். இந்த ஒரு வரி போதும். இதுதான் இந்த முழு பகுதியோட இதயமே. பிரசவத்துக்கு அப்புறம் அவங்க உடம்புல ஏற்படுற மாற்றங்களை ஒரு குறையா பார்க்காம அவங்க செஞ்ச தியாகத்தோட புனிதமான அடையாளமா பார்க்கணும்னு இது நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ஒரு தாயா மாறதுக்கு அவங்க எதையெல்லாம் விட்டு கொடுக்கறாங்க? அவங்களோட அழகு, அவங்களோட ஆரோக்கியம், நிம்மதியான தூக்கம், இப்படி எல்லாத்தையும் தியாகம் பண்றாங்க நம்ம குடும்பத்துக்காக. சொல்லப்போனா ஒரு மரண வலியையே தாங்கிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு உயர்ந்த பார்வையோட இருக்கும்போது இஸ்லாம் நமக்கு என்ன வழிகாட்டுது? வாங்க, நபிகளார் காட்டிய அந்த தரத்தை பத்தி பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவங்க எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. உங்களிலேயே ரொம்ப சிறந்தவர் யாருன்னா தன் மனைவி கிட்ட ரொம்ப சிறப்பா நடந்துக்கிறவர் தான். இதுதான் ஒரு ஆணோட குணத்துக்கு உண்மையான அளவுகோல். அது மட்டும் இல்ல, திருக்குரான்ல அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க. நம்பிக்கை கொண்ட ஆண்கள் கிட்ட சொல்லுங்க, அவங்க பார்வைகளை தாழ்த்திக்கட்டும்னு. இது சும்மா அடக்கத்துக்காக மட்டும் சொல்லப்படல, உங்க இதயத்தை பாதுகாக்கவும் உங்க மனைவிக்கு நீங்க கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தவும் தான் இந்த கட்டளை. அப்போ இஸ்லாம்ல அன்பு கருணைனா என்ன? கணவன் மனைவி உறவுங்கிறது இது மேலதான் கட்டப்பட்டிருக்கு. குறிப்பா கஷ்டமான காலங்கள்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா ஆதரவா இருக்கிறது தான் உண்மையான அன்பு. உங்க மனைவி சோர்வா இருக்கும்போது நீங்க காட்டுற அன்பு தான் மிக உயர்ந்தது. சரி, இவ்வளவு அழகான வழிகாட்டுதல்களை பார்த்தோம். இத நடைமுறைக்கு கொண்டு வர்றது எப்படி? வாங்க, கணவன்மார்களுக்கான ஒரு நேரடியான வேண்டுகோளை பார்க்கலாம். ஒரு உண்மையான துணையா இருக்க 3 விஷயத்த நீங்க செஞ்சா போதும். 1, உங்க பார்வைய தாழ்த்திக்கோங்க. 2, அவங்களோட தியாகத்தை மதிக்க கத்துக்கோங்க. 3, அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா நில்லுங்க. ஒன்ன மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க குழந்தைய சுமந்து பெத்தெடுத்த உங்க மனைவியோட சோர்வான முகம் இருக்கே, அது ஒரு போன் ஸ்கிரீன்ல நீங்க பாக்குற ஃபில்டர் போட்ட போட்டோ விட 1000 மடங்கு புனிதமானது. உண்மையான அழகு அந்த தியாகத்துல தான் இருக்கு. அதனால அந்த போனை கொஞ்சம் ஓரமா வைங்க. 1 மணி நேரம், ஜஸ்ட் 1 மணி நேரம் குழந்தைய பார்த்துக்க அவங்களுக்கு உதவுங்க. இந்த சின்ன செயல் நீங்க செய்யக்கூடிய மிகச்சிறந்த வணக்கங்கள்னு ஒண்ணுன்னு சொல்லப்படுது. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழல்ல உண்மையான ஆண்மை, உண்மையான அன்புனா என்ன? வாங்க நம்மளோட இறுதி பகுதிக்குள்ள போகலாம். அவளோட சோர்வுலையும் அவ ஒரு ராணிதான்னு புரிஞ்சுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த வரிய நல்லா கவனிங்க. உங்களுக்காக தன்னை தொலைத்தவளை அவள் அழகை இழந்த பிறகு புறக்கணிப்பது ஆண்மை அல்ல. இது எவ்வளவு பெரிய உண்மை! உண்மையான பலம்ங்கிறது வெளி அழக தேடுறதுல இல்ல, மாறாத விசுவாசத்திலையும் அவங்க செஞ்ச தியாகத்தை மதிக்கிறதுலயும் இருக்கு. ஆஹா, இதுதான் கடைசி பாடம். அவங்க சோர்வான தோற்றத்துல இருக்கும்போது கூட அவங்கள ஒரு ராணியா பாக்குறீங்களே, அதுதான் உண்மையான இஸ்லாமிய பண்பு. அதுதான் உங்க நம்பிக்கையோட, உங்க குணத்தோட உச்சம். இறைவன் நம்ம எல்லா குடும்பங்கள்லயும் அமைதியையும்